ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டே டியூன் வித் ட்ரீ. இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டாக ரொம்பவே ஃபாஸ்ட்டாக காலையில் நம்ம எப்போவுமே லேட்டாக இருந்துட்டா கூட டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு ஃப்ரைட் ரைஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட் கடாயில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பும் போட்டுக்கிறேன். சோம்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா சேர்க்க வேண்டியதில்லை. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகா காரத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் ஸ்லிட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், இது மூணுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சாஸஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்போ தான் இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா நல்லா சாப் பண்ணி வச்சுருக்க 1 கப் அளவுக்கு கேரட் அண்ட் 1 கப் அளவுக்கு பீன்ஸ் நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறது இது நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா அந்த எண்ணெயிலேயே அந்த சாஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஊறி வர்ற மாதிரி சுருண்டு வர்ற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி நல்லா எல்லா காயும் சுருண்டு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ரைஸை நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கோம், அதனால பொழு பொழுன்னு இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. அதை இதுக்கிட்ட ஆட் பண்ணி எல்லாத்தையுமே அழகாக உடையாமல் கிளறி விடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் குழஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ சாப்பாடை உடையாத மாதிரி பார்த்து அழகாக கிளறி விட்டுக்கோங்க. பார்த்து இப்படி லாஸ்ட்டாக பெப்பர் போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.